டிஎன் 360 இறைவனடி ஆன்மீக யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஜோதிட பதிவில் நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, இப்போ நம்ம பொதுவாக ஒருத்தருக்கு ஜாதகம் பார்க்கறதுக்கு போகிறோம். இந்த ஜாதகம் பார்க்கறதுக்கு போகும்போது நல்ல நேரத்தில் தான் ஜாதகம் பார்க்கணுமா, இந்த கிழமையில தான் ஜாதகம் பார்க்கணுமா, அஷ்டமி நவமியில ஜாதகம் பார்க்கக்கூடாதா இப்படின்னு நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு. அதை பற்றின முழு விளக்கங்களை தான் இப்போ இந்த பதிவில் நான் கொடுக்க போகிறேன். பொதுவாகவே ஜாதகம்ங்கிறத நம்ம எப்போ பார்ப்போம்னா, நம்ம வாழ்க்கையில ஏதாவது முக்கியமான ஒரு தருணங்கள், படிப்பாக இருக்கட்டும், உடல்நிலையாக இருக்கட்டும், வீடு அமையிறது, திருமணம், இது போன்ற விஷயங்கள் வரும்பொழுது கண்டிப்பாக ஜாதகம் பார்த்து ஜோதிட ஆலோசனை பெற்று தான் அதை செய்ய போறோம். அப்படி பார்க்கணும்னு நம்ம முடிவு பண்ணும்பொழுது அந்த நல்ல காரியத்தை கண்டிப்பாக நல்ல நேரத்துல பார்க்கறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆகையினால ஜாதகம் பார்க்கறதுக்கு முன்னாடி அன்னைக்கு என்ன நாள்ல நம்ம ஜாதகம் பார்க்க போறோமோ ஜோதிடர்கிட்ட முன்கூட்டியே நம்ம ஒரு தகவல் தெரிவிக்கலாம். இல்லை அவங்க அன்னைக்கு இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு பிறகு நம்ம ஜாதகம் பார்க்கறதுக்கு நம்ம ரெடி ஆகலாம். அதே மாதிரி ஜாதகம் பார்க்கறது அன்னைக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி எல்லாருமே அதே நல்ல நேரத்துல ஜாதகம் பார்க்கணும்னா ஜோதிடர்களால முடியாது. அப்படி இருக்கும்போது நம்ம முன்கூட்டியே ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆகையினால ஜாதகம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம என்னைக்கு ஜாதகம் பார்க்க போறோமோ அன்னைக்கு நாள் நல்ல நாளா இருக்கா அப்படிங்கிறது ரொம்ப பார்க்கணும். நல்ல நாள் அப்படிங்கிறது எப்படி தேர்ந்தெடுக்கலாம்னா, பிரதமை இருக்கக்கூடாது, அஷ்டமி நவமி தவிர்த்து கொள்வது மிகவும் சிறந்தது. இதை தவிர்த்து மற்ற நாட்கள்ல ஜாதகம் பார்க்கலாம். மிக முக்கியமாக கேட்கறது என்னன்னா, அமாவாசையில ஜாதகம் பார்க்கலாமா அப்படின்னு கேட்கறாங்க. தாராளமா அமாவாசையில ஜாதகம் பார்க்கலாம். பௌர்ணமியில ஜாதகம் பார்க்கலாமான்னு கேட்கறாங்க. ஜாதகம் பௌர்ணமி திதியிலையும் பார்க்கலாம். அப்போ இது மாதிரியான நாட்கள் நமக்கு குறைவான நாட்கள் தான், பார்க்கக்கூடாத நாட்களா இருக்கு. அஷ்டமி நவமி இது மாதிரியான நாட்களை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது, பிரதமையிலும் தவிர்த்துக்கலாம். இது போக இருக்கக்கூடிய மற்ற நாட்கள்ல நமக்கு அன்றைய நாளினுடைய நல்ல நேரங்களை பார்த்து நம்மளுடைய ஜாதகத்தை ஜோதிடர்கள்கிட்ட கொடுக்கறது ரொம்பவும் நல்லது அப்படின்ட்டு சிலர் கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தாங்க. ரேவதின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டிருக்காங்க சப்ஸ்கிரைபர், என்னன்னா செவ்வாய்க்கிழமையில ஜாதகம் பார்க்கறதும் சனிக்கிழமையில ஜாதகம் பார்க்கறதும் சரியா சார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தாராளமாக செவ்வாய்க்கிழமையில ஜாதகம் பார்க்கலாம். செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது மங்கள வாரம். அதனால மங்களகரமான காரியத்தை செவ்வாய்க்கிழமையில துவங்குறது ஒன்றும் தவறு கிடையாது. சனிக்கிழமையில் ஜாதகம் பார்க்கணும்னா தாராளமா ஜாதகம் பார்க்கலாம். சனிக்கிழமை மிகவும் விசேஷமான ஒரு நல்ல நாள். நவகிரகத்தின் ஆதிக்கம் பெற்ற சனீஸ்வர பகவானுக்கு விசேஷமான ஒரு நாள். ஆகையினால கெடுபலன்கள்ல இருந்து விடுபடணும், கஷ்டம் கடன்ல இருந்து விடுபடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சனிக்கிழமையில ஜாதகம் பார்க்கும்போது அந்த பலன் நல்ல விதமா அமையும். ஆகையினால கிழமைகளை பொறுத்த வரைக்கும் எந்த கிழமையில வேணாலும் ஜாதகம் பார்க்கலாம், தவறு கிடையாது. அன்றைய நாள் நல்ல நாளாக இருக்கணும். நல்ல நேரத்துல ஜாதகம் பார்க்கறது ரொம்ப முக்கியம். இது மாதிரி நல்ல நாளும் நல்ல நேரமும் பார்க்கறதுக்கு ஜாதகம் பார்க்கக்கூடிய ஜோதிடருடைய நேரம் நமக்கு கிடைக்கணும், அப்பாயின்மெண்ட் கிடைக்கணும். அதனால முன்கூட்டியே ஜோதிடர்கள்கிட்ட அவர்களை கான்டாக்ட் பண்ணி நம்மளுடைய டைம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பார்க்கும்பொழுது இன்னும் நமக்கு ரொம்ப வசதியா இருக்கும். அதே மாதிரி ஜோதிடம் பார்க்க போகும்போது என்னெல்லாம் வாங்கிட்டு போகணும், எதுவுமே வாங்காம போகணும் அப்படின்னு நிறைய கேள்விகள் கேட்குறாங்க. அது என்னன்னா, வெத்தலை பார்த்து பூ பழம் தாம்பூலம் வாங்கிட்டு போறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இதை வாங்கிட்டு போயிட்டு தான் ஜாதகத்தை அதை வச்சு கொடுக்கறது தான் சரியான முறை. இது மாதிரி நம்ம செய்யறது நல்லது. சரி சார், இன்னொரு அவங்களே கேட்டிருக்காங்க, ஜாதகம் பார்க்கறதுக்கு போறதுக்கு முன்னாடி எப்படி போகணும் அப்படின்னு கேட்கறாங்க. எப்படின்னு நம்ம எப்பவும் போகலாம். நமக்குரிய உடை கட்டுப்பாடு அதை பயன்படுத்தலாம். மிக முக்கியமாக நம் நெற்றில் குங்குமம், விபூதி இது மாதிரியான எதுவும் நம்மளுடைய சமய சின்னங்கள் கண்டிப்பாக நெற்றில் அணிந்து கொள்வது ரொம்ப நல்லது. திருமண் நெட்டுக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி ஜாதகம் பார்க்கறதுக்கு போறோம், ஒரு மனசு கஷ்டத்தோட ஏதோ ஒரு பயத்தோடவே போறோம், ஜாதகம் பார்க்கறமே நம்ம நேரம் எப்படி இருக்குமோ என்னமோ அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் பயமா இருந்தா பக்கத்துல ஜோதிடருக்கு அருகாமையில ஏதாவது ஒரு கோவில் இருந்தா அந்த கோவிலுக்கு போயிட்டு அந்த கோவில்ல இருக்க பிள்ளையாரையோ, முருகனையோ, சிவனையோ, அம்பாளையோ, பெருமாளையோ ஒரு 3 தரம் பிரதட்சணம் வேண்டிக்கிட்டு அதற்கு பிறகு ஜாதகம் பார்க்கறதுக்கு போகலாம். இதுக்கு ஒரு 5 நிமிஷம் தான் செலவாகும். அதனால ஜாதகம் பார்க்கறதுக்கு முன்னாடி அருகாமையில இருக்க ஒரு கோவிலுக்கு போயிட்டு அதற்கு பிறகு ஜாதகத்தை பாருங்க. ஜோதிடர்களை தேர்ந்தெடுக்கும் போது அந்த ஜோதிடர்களுடைய வயதை வைத்து ஜோதிடத்தின் அனுபவம் கிடையாது. ஜோதிடர்களுடைய நுட்பத்தை அறிந்தவர்கள் ஜோதிடருக்கு ரொம்ப சிறந்த பலன்களை கூறுவார்கள். அதை எடுத்துக்கிட்டும் அதே மாதிரி மக்களுடைய அனுபவங்களை நிறைய பேருக்கு சொல்லுவாங்க. இவங்க கிட்ட நாங்க ஜாதகம் பார்ப்போம், இந்த விஷயங்கள்லாம் எங்களுக்கு நடந்துட்டு துல்லியமா சொன்னாங்கன்னா மக்களுடைய அனுபவத்தை சொல்லும்போது அந்த ஜோதிடரை அணுகி உங்களுடைய ஜாதகத்தை காண்பித்து அந்த ஜோதிடத்துக்கு தேவையான பரிகாரங்களை கொடுக்கக்கூடிய கோவில் பரிகாரமாவே பண்ணுங்க. அதுதான் ரொம்ப முக்கியமானது. எந்த ஆலயத்திற்கு சென்று வழிபாடு பண்ணணும், எந்த ஆலயத்துக்கு போனா இந்த தோஷம் நிவர்த்தி ஆகும் அப்படிங்கறது ஆலோசனை கொடுக்கக்கூடியவர் தான் ஜோதிடர். ஆகையினால கோவிலுக்கு போய் பரிகாரம் பண்றது, கோவில்ல வழிபாடு பண்ணி தோஷ நிவர்த்தி பண்ணிக்கிறதே முக்கியமா பாருங்க. மற்ற சம்பிரதாயங்கள் மூட நம்பிக்கைகளை பயன்படுத்தி ஜோதிடத்தை நீங்க
கஷ்டப்படுத்திக்க வேண்டாம். ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு மிக சிறந்த ஒரு நல்ல அறிவியல். இந்த அறிவியலை நம்முடைய அறிவை கொண்டு பயன்படுத்தி வாழ்க்கையில நல்ல வளங்கள் எல்லாம் நீங்க பெறணுங்கிறது தான் இந்த எளிய பதிவு உங்களுக்கு கொடுத்துருக்கேன். மீண்டும் ஒரு பதிவுல உங்கள் அனைவரையும் சந்திக்க